ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு தமிழில் கிளிக் பண்ணி தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாம், ஓப்போ என்கோ பட்ஸ் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை நான் பை பண்ணும்போது ரிவ்யூஸ் யூடியூப்பில் நிறைய பார்த்தேன். பட் ஆனால் தமிழில் யாருமே அவ்வளோவா போட்டு நான் பார்க்கல. தெலுங்கு ஹிந்தியில தான் அதிகமாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஏர்பட்ஸை பை பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழில் மேக் பண்ணி இந்த வீடியோவை போடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட பில்ட் குவாலிட்டியை பற்றி பார்க்கலாம். இந்த பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது குவாலிட்டி. ஸோ கேஸ் மட்டும் இல்லை, உள்ள இருக்க ஏர்பாட்ஸுமே குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா 4 கலரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ, இதே மாதிரி க்ரீன் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் 4 வேரியண்ட்ல இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூடூத் 5.2 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஒரு டிவைஸில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த கேஸில் ஓப்பன் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ குயிக்காக கனெக்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ணோன்னே எவ்வளோ குயிக்காக டிஸ்கனெக்ட் ஆகுது அப்படின்றதையும் பாருங்கள். ஸோ அடுத்து இதோட டச் கண்ட்ரோலை பற்றி வருவோம். ஸோ டச் கண்ட்ரோல்னு வரும்போது இது வந்து நீங்களே கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் டேப் பண்ணால் என்ன ஆகணும், டபுள் டேப் பண்ணால் என்ன ஆகணும், ட்ரிபிள் டேப் பண்ணால் என்ன ஆகணும்னு சொல்லிட்டு நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஸோ அடுத்து இதில் சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு வரும்போது நான் உங்களுக்கு லைவாக வச்சு காட்டுறேன் எப்படி சவுண்ட் குவாலிட்டி கேட்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ பார்த்துருப்பீங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து இதோட நாய்ஸ் கேன்சலேஷனை பற்றி பார்த்துருவோம். ஸோ நீங்கள் இதை கனெக்ட் பண்ணி கால் பேசும்போது நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவேட் ஆகி உங்களோட வாய்ஸ் மட்டும்தான் கேட்கும், பின்னாடி இருக்க நாய்ஸ் கேட்காது. ஸோ இதை நாங்கள் டெஸ்ட் பண்ணோம், என் ஃப்ரெண்டு கால் பண்ணேன். ஸோ அதை நீங்கள் கேளுங்க. ஹலோ மிச்சி, சொல்றா. இல்லை ஏர்பாட்ஸ் ரிவ்யூ போகிறதுக்காக கால் பண்ணேன். வாய்ஸ் எப்படி நாய்ஸ் இல்லாமல் கிளியராக கேட்குதா? கிளியரா தான் இருக்கு. மாடி மேலே இருக்கேன், அந்த ஏர் சவுண்டு எல்லாத்தையும் கேட்கலையா? கேட்கலையா, கிளியரா இருக்கு. ஓகேடா, கேட்கலாம் தான் கால் பண்ணேன். ஓகேடா. ஸோ குருவிங்க சவுண்டு தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதை கண்டுக்காதீங்க, நான் வீட்டு மேலேன்றதுனால அப்படி தான் கேட்கும். ஸோ இதில் மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று அடிச்சிருந்தது மேலே. ஸோ அந்த காற்று சவுண்ட் இல்லாமல் உங்களுக்கு அந்த நாய்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு வாக்கால் மட்டும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அடுத்து இதில் வந்து IPX4 கொடுத்துருக்காங்க. ஸோ மலையிலலாம் நீங்கள் நனையும் போது லைட்டாக சாரல் பட்டா ஒன்றும் ஆகாது. ஸோ அதுக்குன்னு ஃபுல்லாக நனைஞ்சிட்டா நான் பொறுப்பு இல்லை. ஸோ அடுத்து இதோட பேட்டரின்னு வரும்போது நீங்கள் ஒன்ஸ் 2 ஹவர்ஸ் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 1 வீக் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதே இதுதான். இப்போ நீங்கள் அவசரமாக எங்கன்னா வெளியே போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டிங்கன்னா போதும், 1 ஹவர் வரையும் உங்களுக்கு ப்ளே பேக் கொடுக்கும். ஸோ அடுத்து கேமிங் மோடுன்னு பார்க்கும்போது நீங்கள் ஒன்ஸ் கேமிங் மோடு எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து 80 ms வரையுமே உங்களுக்கு லேட்டன்சி குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லேட்டன்சினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஃப்ரீ ஃபயர் விளாட்றீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் புல்லட் ஃபயர் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே ஃபயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஏர்பாட்ஸில் கேட்கும். ஸோ நீங்கள் இந்த கேமிங் மோடு ஆன் பண்ணுறது மூலியமா ஒரு 80 ms வந்து உங்களுக்கு லேட்டன்சி கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து இதோட ஆப்பை பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி ஹே மெலோடி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த ஆப் உங்களுக்கு ஷோ ஆகும். இதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும். அக்ரின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனோடனே ஆட் ஏ டிவைஸ் அப்படின்னு காட்டும். ஆட் ஏ டிவைஸை கிளிக் பண்ணி என்னெல்லாம் பர்மிஷன் கேட்குதோ எல்லாத்தையும் அலோவ் கொடுத்துக்கோங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த ஏர்பட்ஸோட நேம் காட்டும். பக்கத்தில் கனெக்ட்னு இருக்கும். நீங்கள் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அண்ட் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் பட்ஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, அண்ட் ரைட் பட்ஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, அந்த கேஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது எல்லாமே பார்த்துக்க முடியும். கீழே எக்கோ மாஸ்டர்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வாக்கல் தனியாகவும் ஒரிஜினல் ஆடியோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா கேமிங் மோடுன்னு இருக்கும். நான் சொன்னல கேமிங் மோடு, இதை நீங்கள் ஆன் பண்ணுறது மூலியமாகவும் உங்களுக்கு 80 ms வரும் லேட்டன்சி கம்மியாகும். அமேசான் ஃப்ளிப்கார்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் வர ப்ராடக்ட்டை உடனே நீங்கள் பை பண்ணோம் அப்படின்னா கீழே ஆஃபர்ஸோன்ற டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், நம்மளோட சேனல் தான் அது. ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட, முன்னாடியே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப்பில் கீழே செகண்டாக பார்த்தீங்கன்னா பட்ஸ் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா சிங்கிள் டேப் பண்ண என்ன ஆகணும், டபுள் டேப் பண்ண என்ன ஆகணும்னு சொல்லிட்டு முன்னாடியே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் ரைட் பட்ஸ் லெஃப்ட் பட்ஸ் ரெண்டுத்துக்குமே உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஏர்பட்ஸோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அமேசான் லிங்க்கும் ஃப்ளிப்கார்ட் லிங்க்கும் ரெண்டுமே கொடுக்குறேன். நீங்கள் ரெண்டுமே கிளிக் பண்ணி பாருங்கள், எதில் ரேட் கம்மியாக இருக்கோ அதை ஆர்டர் பண்ணிக்கோங்க. எனக்கு இதில் பர்சனலாக பிடிக்காத விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 1 டேக்கு 10 கால்ஸ் பேசுகிறீங்க அப்படின்னா அதில் ஏதாச்சும் ஒரு கால் மட்டும் உங்களுக்கு ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒழுங்காக புரிய மாட்டேங்குது இந்த ஏர்பட்ஸ் போட்டு பேசுறது.
ஸோ 10ல் ஒரு கால் தான். பட்டு இது என்கிட்ட இருக்க பட்ஸ் மட்டும் தான் அப்படியா, இல்லை இந்த பட்ஸ் மொத்தமாக அப்படிதானான்னு சொல்லிட்டு யாராச்சும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு ஒர்த்தான பட்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிவிட்டு பெல்ல ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அண்ட் டெலகிராம் சேனல் லிங்க் கீழே கொடுக்குறேன். ஸோ அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய், டேக் கேர்.